ஒரு நல்ல மடித்தோரணையோட அழகான ஒரு ஜெர்சி மாடும், கூடவே ஒரு தலையீத்து கிடாரி ஹெச்எஃப் மாடும் விற்பனைக்காக இருக்குங்க. வீடியோவை முழுவதுமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்குங்க. உங்கள் நண்பர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு பொறுப்பான மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க. ஒரு மூன்றாணியத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க. இந்த மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்தளவில் 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணின குறைந்தபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 12 நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க. நல்ல ஒரு பால் வர்க்கமான ஜெர்சி டைப் மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். மாடு நல்ல நீட்டு போக்கில், நல்ல எலும்பு கணத்தில், நல்ல உயரத்தில், ஒரு அற்புதமான மடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க. 10-12 நாளில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்றாங்க. மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் கன்று இறங்கிற மாதிரி தான் இருக்குது மாடு பார்க்குறதுக்கு. இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 20 லிட்டர் வரையிலும் கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 லிட்டர் கறக்கலனாலும் 17 லிட்டர் கறவை 100% கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர். மாடு நல்ல உடல் தோரணையோட நல்ல ஒரு அற்புதமான குவாலிட்டியில் ஒரு ஜெர்சி டைப்பில், அதே மாதிரி ஒரு செவலை மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க. செம்புத்து செவலை நிறம் கொண்ட மாடுங்க. இந்த மாட்டுக்கு 100% காம்பு கேரண்டி கொடுக்கலாம், கறவைக்கு கேரண்டி கொடுக்கலாம். 4 காம்பும் சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனமும் நல்லா சூப்பராக எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர். இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் நண்பர் நாச்சிமுத்து அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க. தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க. இந்த மாட்டுக்கு பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்பில் இருக்குது அப்படின்னே சொல்கிறாரு. நல்ல ஒரு பெரிய வர்க்க மாடாக இருக்குது. நல்ல ஒரு கறவைக்கு ஏற்ற மாடாக இருக்குது. இந்த மாடெலாம் 17 லிட்டர் கறவை தாராளமாக கறக்குங்க. அதே போல் மாடு பண்ணைக்கோ வீட்டு தேவைக்கோ எதுக்காக இருந்தாலும் மிக பொருத்தமாக இருக்கும். வண்டி வசதி பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க. எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவார் மாட்டின் உரிமையாளர். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் 69,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இது தாங்க இந்த செவலை ஜெர்சி மாட்டுக்கான டீட்டெயில். ரெண்டாவது ஹெச்எஃப் மாட்டுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம். இது சூப்பர் குவாலிட்டியில் நல்ல ஒரு பெரிய வர்க்க எலும்பு பெருத்த ஒரு அற்புதமான தலையீத்து ஹெச்எஃப் கிடாரிங்க. இதெல்லாம் தலைச்சனுக்கே ஒரு 18+20 வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க. நல்ல குவாலிட்டியில் அற்புதமான முக பாவனையோடு இருக்கக்கூடிய ஒரு நீட்டு போக்கில் நல்ல எலும்பு பெருத்த சூப்பர் முகலட்சணம் கொண்ட ஒரு தலைச்சன் கிடாரிங்க. கண்டிப்பாக ஒரு 18லேருந்து 20 லிட்டர் கறவை டெஃபினட்டாக கறக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க. நல்ல பெரு சைஸ் மாடை தான் விற்பனைக்காக இருக்குங்க. 4 பல்லுக்கு தலைச்சனுக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான மாடுங்க. கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடு தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இதுவும் மடிக்கூச்சம் கிடையாது, யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணின 15 நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் 79,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒரு சந்தையில் மாடு எடுக்கிறது, அவன் 10,000 இடைத்தரகு வச்சு விற்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வியாபாரிங்கிட்ட மாட்டை எடுக்கலாங்க. கறவை கேரண்டி இருக்கும்.